நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஆனா சேர்ந்த கூட்டம் சார், இது காசுக்காக வரல, எங்க தளபதி பேச்சுக்காக வரல. போன தடவை யாருக்கு போட்டீங்க, ஓட்டு போட்டீங்க? நாங்க வந்து போன வாட்டி வந்து மாத்தி தான் போட்டோம். எப்படி இருந்துச்சு மாநாடு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. போன தடவை ஓட்டு போட்டீங்களா? போட்டுமே. யாருக்கு போட்டீங்க? விஜய். போன தடவை யாருக்கு போட்டீங்க ஓட்டு? போன தடவை சீமானுக்கு தான் போட்டோம். ஏன் இந்த தடவை? ஏன்னா அவர் பேசுதே அப்படி பேசுறாரு, செயல்ல ஒண்ணும் இல்ல. அன்றும் தளபதி இன்றும் தளபதி. லட்சக்கணக்கான தொண்டர்களுடன் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. அந்த மாநாட்டில் அக்கட்சி தலைவர் விஜய் பேசிய பேச்சுக்கு ஒரு சிலர் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் திமுக அமைச்சர்கள், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்தனர். முதல் முறையாக தேர்தல் களம் காணும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு டஃப் கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. 2026 எங்கள் ஆட்சி என தாவேகாவினர் முழங்கி வரும் நிலையில் மாநாட்டில் கலந்து கொண்ட தாவேகா தொண்டர்களிடம் நக்கீரன் சார்பில் ஸ்பெஷல் சர்வே எடுக்கப்பட்டது. அதில் கணிசமான தாவேகா தொண்டர்கள் திமுகவை விமர்சித்திருந்தாலும் அதிக அளவிலான ஓட்டுகள் அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எங்க இருந்து வரீங்க? உடமலைப்பேட்டில இருந்து வரேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்கண்ணா, ரொம்ப கிராண்டா பண்ணிருக்காங்க. நீங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். உங்க பேரு? கார்த்தி. சரி, இதுவரையும் ஓட்டு போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேங்கண்ணா. போன தடவை போட்டிருக்கீங்களா? போன தடவை யாருக்கு போட்டீங்க? நாம் தமிழர். டைம் வந்து விஜய் சாருக்கு தான் போட்டேன். விஜய்க்கு போட போறீங்க. ஏன் நாம் தமிழ்ல இருந்து விஜய்க்கு மாறுறீங்க? ஆனா அப்போ விஜய் சார் இல்ல, விஜய் சார் இருக்காரு, அதனால. எங்க இருந்து வரீங்க? முடிச்சாலை, திருப்பூன்றம் ஒன்றியம். மாநாடு எப்படி இருக்கு? மாநாடு சிறப்பா இருக்கு. இதான் உங்களுக்கு முதல் மாடா? நீங்க ரெண்டாம் மாநாடு இல்ல முதல் மாநாடு போயிட்டீங்களா? போனீங்களா? ரெண்டாம் மாடு, முதல் மாடு ரெண்டாவது போனோம். நாங்க ஒரு 3 வேனு 4 கார்ல போனோம் சுக்கரவாண்டி மாநாடுக்கு. இது வந்து 4 காரு 5 வேன் வந்திருக்கோம். ரெண்டாவது மாநாடு எங்க மதுரை மீனாட்சி பட்டணம். இதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டீங்களா? ஓட்டு போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? யாருக்கு போட்டிருந்தோம்னா அவங்க வந்து சொல்லக்கூடாது, சும்மா சொல்லுங்க. யாருக்கு போட்டீங்க? நாங்க வந்து ஏடிபி போட்டோம். இந்த தடவை தளபதி மட்டும் டிவிகே. ஏன் ஏடிஎம்கேல இருந்து நாங்க விஜய் ரசிகர், அடிமட்ட தொண்டர்ந்து வர்றோம். தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரு. தளபதி மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் சிறப்பாக இருக்கு. தளபதி தான் மாநாடு எதிர்பார்க்கறதுல தமிழ்நாடே சமைச்சு போயிடும். சிறப்பாக இருக்கு மாநாடு. போன தடவை ஓட்டு போட்டீங்களா? போன தடவை ஓட்டு போடலீங்களே, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தளபதி போட்டோம். இப்போதான் போட்டு போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம். நீங்க போன தடவை ஓட்டு போட்டீங்களா? தளபதி இப்போதான் வந்திருக்கு. இல்ல இவருக்கு இல்ல, பொதுவா ஒரு ஓட்டு போட்டீங்க. அதான் யாருக்கு போட்டீங்கன்னு? நம்ம வந்து என்ன பண்றது, சீமானுக்கு போட்டு இருந்தோம். இப்போ தளபதி வந்துன்னா தளபதி ரசிகர். நாங்க தளபதி ரசிகர். தளபதி வந்ததுக்கு அப்புறம் தளபதி தான். நாமக்கல். உங்க பேரு? சரி, எப்படி மாநாடு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதான் ஓட்டு, இது முதல் ஓட்டா இல்ல 3வது ஓட்டு? ஏற்கனவே யாருக்கு போட்டீங்க? இந்த வாட்டி தலைவர். உங்க வீட்டில் எல்லாரும் எதுக்கு போடுவாங்க? எல்லாமே இந்த வாட்டி தலைவர். போன தடவை யாருக்கு போட்டாங்க? போன தடவை டிஎம்கேக்கு போட்டாங்க. இந்த தடவை எல்லாமே டிவிக்கு. ஓகே. எங்க இருந்து வரீங்கக்கா? நாங்க வந்து மாத்தூர்ல இருந்து வரோம். தஞ்சாவூர் மாவட்டம். சரி, எப்படி இருக்கு? தஞ்சை மேற்கொண்டு சார்பா நாங்க வந்திருக்கோம். நேத்தே வந்துட்டீங்களா? இன்னைக்கு தான் வந்தோம். எப்படி இருக்கு மாநாடு? செம்மையா போயிட்டு இருக்குது. எங்க அண்ணனை பார்க்க ஆர்வமா எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? கண்டிப்பா எங்க அண்ணன் தான் வருவாரு 2026ல. அடிச்சு சொல்றோம். ஏன்னா மகளிர் ஃபுல்லாவே எல்லாருமே அண்ணனுக்கு தான் சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் எல்லாருமே. நாங்க இறங்கி வேலை பார்ப்போம் எங்க அண்ணனுக்காண்டி. விக்கிரவாண்டி இதுக்கு போனீங்களா மாநாடு? அங்க போல, இதான் ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு வந்திருக்கோம். போன தடவை ஓட்டு போட்டீங்களா? போன டைம் போன தடவை யாருக்கு போட்டீங்க? நோட்டாவுக்கு தான் போட. நான்லாம் போடல. வீட்ல எல்லாரும் அப்படி யாருக்கு போடுவாங்க? வீட்ல வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெட்டலைக்கு போட்டுட்டாங்க. இப்போ இந்த டைம் வந்து டிஎம்கே எப்பயுமே எங்களுக்கு ஒத்து வராது, அதனால நாங்க போட மாட்டோம். அதுக்கு பதில் இப்ப விஜய்க்கு போறீங்க. கண்டிப்பா ஏடிஎம்கேக்கு போட்ட ஓட்டு இப்ப விஜய்க்கு. போன டைம் வந்து சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி போட்டு பார்த்தோம். அவர் வெட்டி வச்சு தான் பேசுறாரு, ஒளிஞ்சு வேற ஒண்ணுமே பண்ணல.
மாவட்டத்துல இருந்து காளையார்ல இருந்து வரேன். தளபதி வந்தா எங்களுக்கு நல்லா வருவாரு, செய்வார், மக்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரு. முதல்ல வந்து இந்த லஞ்சம், இந்த போதைப் பொருள் இதெல்லாம் ஒழிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. இது பூரா தானா சேர்ந்த கூட்டங்கள், காசு கொடுத்து வரல. அவரை பார்க்கணுங்கிறதுக்கு அவருக்கு வந்த கூட்டங்கள் தான் இது. அதனால நல்லதே செய்வாருங்கிற நம்பிக்கை. போன தடவை யாருக்கு போட்டீங்க ஓட்டு? போன தடவை சீமானுக்கு தான் போட்டோம். ஏன் இந்த தடவை? ஏன்னா அவர் பேசுதே அப்படி பேசுறாரு, செயல்ல ஒண்ணும் இல்ல. பேச்சுதே வந்து சொல்றாரு, வீரமா கத்துறாரு, செயல்ல வந்து எதுவும் செய்யல. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருவள்ளூர் மாவட்டம் குந்தமல்லி தொகுதியில இருந்து வரோம். இப்ப சரத் ஆரம்பம் மணி, இப்ப மணி 12 மணி. மாநாடு ஆரம்பிக்கிற நேரம் வந்து 4 மணி தான். ஆனா 12 மணிக்கே மாநாடு ஃபுல் ஆயிடுச்சு. மக்கள் கூட்டம் வந்துட்டே இருக்கு. ஒன்றும் பண்ண முடியல, போலீஸாலே தடுக்க முடியல. கூட்டம் அதிகமாக தான் போயிட்டே இருக்கு. இப்போ நீங்க போன மாநாடு போனீங்களா விக்கிரவாண்டி? போனேன். அதுக்கும் இதுக்கும் என்ன கம்பேரிசன்? அதை விட 3 மடங்கு அதிகமாக தான் ஆயிருக்கே தவிர அதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசா இருக்கு. நீங்க வந்து இது 2வது தடவை ஓட்டு போடுறீங்களா, முதல் தடவை ஓட்டு போட்டிருக்கீங்களா? இது வரையும் 3 தடவை ஓட்டு போட்டிருக்கோம். இதுவரையும் யாருக்கு போட்டீங்க? டிஎம்கேக்கு போட்டிருக்கோம். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ எங்களுக்கு பிடிச்ச தளபதி, நாங்க திரையில ரசிச்ச தளபதி வந்து அப்புறம் வரணும் போது அவருக்காக இப்போ நாங்கள் களத்தில் இறங்கி நாங்கள் வந்து எல்லாமே பண்ணுறோம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்கா எடுத்துக்கிறோம். நீங்கள் இந்த தடவை முதல் ஓட்டா 2வது ஓட்டா? நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 ஓட்டு. இதுக்கு முன்னாடி எதுக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு போட்டிருந்தோம். சரி. டிஎம்கேக்கு இது வரைக்கும் ஓடல. இந்த தடவை விஜய்க்கு? இனிமே விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? விழுப்புரம் மாவட்டம் வாடகை. விஜய் மாநாடு வந்து முதல் மாநாடுக்கு போயிருக்கீங்களா? போய்க்கலாம். இப்போ 2வது மாநாடுக்கு வந்துருக்கீங்க. இது மதுரையில் 2வது மாநாடு. இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கீங்களா? போட்டுக்கலாம். யாருக்கு போட்டிருக்கீங்க? நாங்கள் வந்து இது முன்னாடி ஏடிஎம்கே போட்டுருக்கோம். இப்போ வந்து தளபதி கோசம் நாங்கள் போகிறோம். தளபதிக்கு போகிறீங்க? குடும்பம் எல்லாமே தளபதி தான் போகிறாங்க. இப்போ குடும்பம் முதல்லலாம் யாருக்கு போட்டுட்டு இருந்தாங்க? எல்லாம் ஏடிஎம்கே தான். இப்போ எல்லாமே மாற்றாங்க. எங்கேருந்து வரீங்க? மாநாடு எப்படி இருக்கு? திருச்சியிலேருந்து. கட்சி ஆரம்பிச்சிருந்து இருக்கீங்களா? இங்கே வரீங்க. ஓட்டு போட்டிருக்கீங்களா? யாருக்கு போட்டீங்க? வீட்டில் எல்லாருமே ஏடிஎம்கே தான். எப்படி இருந்துச்சு மாநாடு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. இப்போ வீரபாண்டி மாநாடு போனீங்களா? விக்கிரவாண்டி மாநாடு போனீங்களா? அதை விட டபுள் மடங்கு இருக்கு, ட்ரிபிள் மடங்கு இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து வரோம். சரி. போன தடவை ஓட்டு போட்டீங்களா? போட்டுமே. யாருக்கு போட்டீங்க? விஜய். போன தடவை புறா விஜய். விஜய். போன தடவை யாருக்கு போட்டீங்க? இந்த மக்களை பார்த்து இருங்க சொல்லட்டேன். போன தடவை யாருக்கு போட்டீங்க? இந்த தடவை விஜய். ஓகே ஓகே. கரூர் மாவட்டம் குளத்தூர் சட்டமன்றத்தில். உங்க பேரு? என் பேர் சதீஷ்குமார். ஒரு பேர் ராஜலிங்கம். எப்படி இருக்கு மாநாடு? எப்படி இருக்கு மாநாடு? பார்த்தா திருவிழா மாதிரி இருக்குது. திருவிழா மாதிரி மாநாடு மாதிரி தெரியல, திருவிழா மாதிரி இருக்கு. எல்லாரும் தளபதிக்காக தான். இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? 2026 தேர்தல் வேற மாதிரி தான் இருக்கும். எப்போது நடக்கிற தேர்தலை விட இது வேற மாதிரி இருக்கு. போன தடவை நீங்க ஓட்டு போட்டீங்களா? போட்டேன். போன தடவை யாருக்கு போட்டீங்க? போன தடவை ஏடிஎம் போட்டோம். இந்த தடவை தளபதிக்கு போடுறீங்க. தீவிரமா பேசுறதுக்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனால் செயல்படுத்தவோ நடத்தவோ முடியறதுக்கு தளபதி மட்டும்தான் முடியும். அதே மாதிரி சீமான் பேசுறது, இதுக்கு முன்னாடி நாங்களும் சீமானை விரும்பத்தான் செஞ்சோம், இல்லாமலாம் கிடையாது. அன்னைக்கு நிலைமைக்கு அவர் அந்த மாதிரி இருந்தாரு. இப்போ அவரோட பேச்சுவார்த்தைகள், நடவடிக்கைகள் எங்களுக்கு பிடிக்கல. அதாவது இருக்கிற உள்ள இருக்க தொண்டர்களை அவமானப்படுத்துறது, அடிக்கிறது, இதெல்லாம் அராஜக செயல் மாதிரி இருக்கு. அவங்கள நம்பி வர்றவங்கள அவங்க தான் பாதுகாத்துக்கணும். அவங்களே அத்துமீறி நடக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. அது மாதிரி தளபதி வந்து இப்போ தான் வந்திருக்காரு. இவர் நாட்டுக்கு அதாவது அவ்வளோ கோடிக்கணக்கான சம்பாத்தியத்தெல்லாம் விட்டு எங்களுக்காண்டி உள்ள களத்தில் இறங்கியிருக்காரு. நல்லது செய்வார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அவர் நல்லது செய்வார். கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் பதவிக்கு ஜெயிச்சு கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆட்சி தளபதி. எங்க இருந்து வர்றீங்க? சிவாசி பக்கத்தில் பள்ளப்பட்டியில இருந்து. எப்படி இருக்கு மாநாடு? மாநாடு நல்லா சூப்பரா இருக்கு. நாங்க எப்போ வந்தீங்க? எப்போ புறப்பட்டு வந்தீங்க? நான் காலையில ஒரு 9 மணிக்கு கிளம்பி வந்தேன். இந்த 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? சொல்லேன். தளபதி வசம் தான். ஜெயிக்கணும், அடிக்கணும். அதே மாதிரி ஒரு ஊரை காக்கிறதுக்குன்னு ஒரு ஐயனாரு, தமிழ்நாட்டை காக்கிறதுக்கு விஜய் வரணும். போன தடவை யாருக்கு போட்டீங்க ஓட்டு? நான் வந்து டிஎம்கே தான் வாக் பண்ணேன். இப்போ இந்த போதைப் பொருள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. வந்து
ஒரு ஒழுக்கமான ஒரு சட்டங்கள் அதெல்லாம் இருக்கணும் செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த வட்டம் விஜய்க்கு சப்போர்ட். எங்க இருந்து வரீங்க? திருச்சுழி அருகே சேதுபுரம் கிராமத்துல இருந்து வரோம். எப்படி இருக்கு மாநாடு? மாநாட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். எங்க இல்லாத மக்கள் பூரா அலைமோதி இருக்காங்க. இவர மாதிரி எங்க இந்த மாதிரி நடந்தது? போன தடவை யாருக்கு போட்டீங்க ஓட்டு? போன தடவை முதல்ல வந்து சூரியனுக்கு தான் போட்டேன். இனிமே இவர் சிறப்பாக விருதுநகர் வடமேற்கு மாவட்டத்தில் வரோம். மாவட்டத்தில் பேர் மாறி சொல்லுவோம். நாங்கள் வந்து கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் ஒர்க் பண்ணுறோம். எப்படி இருக்கு எலெக்ஷன் அடுத்து வர 26 எப்படி இருக்கும்? ரொம்ப விஜய் ஆட்சி இருக்குமா? ஆட்சியை கொண்டு வரது தானே ரொம்ப மாறும். விஜய் ஆட்சியில் உட்காருவாரு. போன தடவை யாருக்கு போட்டீங்க ஓட்டுலாம்? நாங்கள் போன தடவை வந்து ஏடிஎம்கே போட்டோமே. இந்த தடவை மாற்றா வந்து தளபதிக்காக கொண்டு வரோம். தளபதி வந்தா எங்களுக்கு நல்லா வருவாரு, செய்வார், மக்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரு. முதல்ல வந்து இந்த லஞ்சம், இந்த போதை பொருள் இதெல்லாம் ஒழிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. இது பூரா தானா சேர்ந்த கூட்டங்கள், காசு கொடுத்து வரல. அவரை பார்க்கணுங்கிறதுக்கு அவருக்கு வந்த கூட்டங்கள் தான் இது. அதனால நல்லதே செய்வாருங்கிற நம்பிக்கை. போன தடவை யாருக்கு போட்டீங்க ஓட்டு? போன தடவை சீமானுக்கு தான் போட்டோம். ஏன் இந்த தடவை? ஏன்னா அவர் பேசுதே அப்படி பேசுறாரு, செயல்ல ஒண்ணும் இல்ல. பேச்சுதே வந்து சொல்றாரு, வீரமா கத்துறாரு, செயல்ல வந்து எதுவும் செய்யல. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.